ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் இட்லி இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். புதுசாக மாவு அரைச்சது, புது மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது பீட்ரூட் துருவி வச்சதை எடுத்து அதை நீங்கள் அதில் கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துருங்க. இதை அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அது தோசையாக தான் ஊற்ற முடியும். ஏன்னா அரைக்கும் போது தண்ணி கண்டென்ட் ஆயிரும். இதை இப்படி சேர்த்திங்கன்னா இட்லி மாவு டைட்டாக இருக்கும். இப்போ சட்னி பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல நிறையா வச்சு, தேங்காய் கம்மியாக வச்சு, பூண்டு வரமிளகா காரத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்து அரைச்சிருங்க. அந்த சட்னி வச்சு சாப்பிட்டா இதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இட்லி பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் இட்லி ரெடி ஆயிரும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு சட்னிக்கு தாளித்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல ஜாஸ்தியாக வச்சு அரைக்கணும். பீட்ரூட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. சட்னியும் ரெடி. தண்ணியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ஈஸியாக 5 மினிட்ஸில் இந்த டிஃபன் செஞ்சிடலாம். பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.